கோளாறு இருப்பது என்பது இயற்கையானது. இந்த வயதிற்கே உரிய கோளாறு தான் அது. அனுமதியுங்கள், ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள். யார் ஒருவர் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள். யார் அதை அனுமதித்து கடந்து போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பையங்க, நான் இதை சொல்றேன், ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்டுங்க என்னமா கவிதை எழுதினான் தெரியுமா? ஆனா எதுலயோ சிக்கிக்கிட்டு இருந்தான். அவனை நான் விடுதலை செய்தேன். அவன் மிகப்பெரிய மனிதனாக மிக உன்னதமான நிலைக்கு வந்தான். நான் அவனை சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையன் இப்படி எழுத முடியுமா? கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா, இதோ நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படி கவனிச்சிட்டு இருக்கணும் எல்லாரும் எனக்கு கிளாஸ்ல. இது வரைக்கும் இதோ 17 ஆண்டுகள் ஒரு பிள்ளையும் என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனது கிடையாது. விட்டதில்லை, விடமாட்டோம், பிடிச்சிருவோம். ஒரே மாதிரி எல்லாம் பாடம் எடுக்க மாட்டோம். அதுக்கு ரெமிடியல் கிளாஸ் பேர் வேற வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேர் இல்ல ரெமிடியல் கிளாஸ். ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்து கூட, ரெமிடியல் கிளாஸ் எடுத்து கூட பிள்ளைங்க ஃபெயில் ஆகுதுன்னா என்ன காரணம்? மெத்தடாலஜியா மாத்தலன்னு அர்த்தம். அவன் பாஸ் ஆறதா இருந்தா காலையிலேயே பாஸ் ஆயிருப்பானே உங்களுடைய முதல் கிளாஸ்லயே. யூ டு சேஞ்ச் யுவர் மெத்தடாலஜி. நான் சேஞ்ச் பண்ணி கொண்டு போறேன். என்னோட கிளாஸ்ல இப்படி ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டீச்சர் தான். போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பையன் இப்படி ஏதோ குனிஞ்சு எழுதிட்டே இருந்தான். டேய் என்னடா அதுன்னு கேட்டேன். எழுந்துருச்சு நிக்கிறான், 6 அடிக்கு இருக்கிறான். பயமாயிடுச்சு. மிரட்டி கேட்டுட்டேன். உள்ள கிருன்னு நடக்குது. என்னமோ சொன்னானா, புதுசு ஃபர்ஸ்ட் கிளாஸ். எழுந்துருச்சு நிக்கிறான். உட்காருங்க சத்தமா உட்காந்துட்டான். மறுபடியும் குடு என்ன எழுதிட்டு இருந்தான். என்னடா எழுதுறேன்னு எழுந்துருச்சு. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க என்னன்னு கேட்டானா அப்படிங்கிறான். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, இது பாருங்க, கீழே இறங்கினா சும்மா சாதாரணமா படித்துறையில விளையாடிட்டு இருக்கிற யானை மாதிரி நான். யார் வேணாலும் வரலாம், பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மேடையிலலாம் வந்து நின்றுட்டேன், கிளாஸ் ரூம்லலாம் வந்து நின்றுட்டேன்னா போர்க்களத்தில் இருக்கிற யானை கிட்ட வர முடியாது. படைச்ச ஆண்டவனே இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு வெளியில நிற்கணும். இந்த காலேஜ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் சறுக்குன்னு உள்ளலாம் உட்காந்துட முடியாது. வர விட மாட்டோம். நெருப்பு மாதிரி இருப்பேன் நான். ஏன்னா என்னுடைய வித்யாவின் மீது, என்னுடைய கர்வத்தின் மீது, என்னுடைய நாலேஜ், என்னுடைய கமிட்மெண்ட் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும். விடுறதில்ல நானு. அவன் எழுந்திருச்சு. அப்படி நான் உங்களை கேட்டனா அப்படின்னு சுருன்னு கோவம் வந்துச்சு பாரு. ஃபர்ஸ்ட் டே எதுக்கு அவனை பாதிக்க வைப்பானேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். உட்கார மறுபடியும் குடு பாரு. பக்கத்துல இருக்கிறவன் கேன்னு சிரிக்கிறான். இப்போ உன் வேலை உன்னை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற குழந்தைய பாதிச்சா விட மாட்டேன். டேய் அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்கிறவன் டைரியை பிடிங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்காந்துட்டான். என்னன்னு பார்த்தா கவிதை எழுதிட்டு இருக்கிறார் தலைவர். நான் நடத்துறேன் அறத்துப்பால். அவன் எழுதுறான் கவிதை. படிக்கிறேன் சார். 14 வயசு பையன் எழுதுற கவிதையா? வெண்பா எழுதியிருக்காங்க, மரபு கவிதை எழுதியிருக்காங்க. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் பையன். நான் படிச்சு விதிர்த்து போனேன். அந்த பையன் சொல்றேன், அது என்னன்னு சொல்றேன். படிச்சிட்டேன். குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுத வருகிறதா? எழுது, மறைக்காத, எழுது. என்ன வந்தாலும் எழுதி தொலை. காலம் அதை உனக்கு திருத்தி கொடுக்கும். யாருக்கும் பயப்படாத. ஆபாசமாக இருக்கிறது எண்ணாத, வெச்சுக்கோ. அப்புறமா தணிக்கை செஞ்சு வெளியிடலாம். டக்குன்னு யாருக்கிட்ட கொடுத்துறாத, யாருக்கும் காட்டாத. இப்பெல்லாம் நீங்க எங்க எழுதுறீங்க? எல்லாம் மான வெக்கம் கட்டும் ஃபார்வர்ட் மெசேஜ். எங்க எழுதுற நீ? அன்பானவர்களுக்கு கூட எவனோ எழுதுனது. சில லூசுங்க வந்து கீழே பேரை அழிக்காம அமுச்சு விட்டுரும். தானே எழுதணுங்க. எழுதுறது எவ்வளவு பெரிய பயிற்சி தெரியுமா? அந்த பையன் எழுதியிருக்கான் பாருங்க. நான் அறத்துப்பால் நடத்திருக்கேன், எடுத்து என்னடா அது எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எழுதியிருக்கிறாங்க பையன். 4 வித பண்புகளும் இருக்கும். சபஷ். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. 4 பண்பு, 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமிழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன். 14 வயசு. அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன். அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்ஸ் வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன். உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க. நல்லா வாடா வெளில வாடா, வா வெள்ளவான. நீ நம்ம ஜாதிகார பயலா இருக்க. வா கவிதை எழுதுற, வா 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 வா. என்னது இதுன்னு? மேஸ் வேணா, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு ஐ எம் a very bad boy அப்படின்னா. நான் சொன்னேன் நானும் பாய் தான் சொல்லுன. என்னது இதுன்னு? வேணா மேஸ்னா. டேய் நல்லா எழுதிருக்கடா. நிஜமாவா மேஸ்னா? பாருங்க அதாங்க குழந்தை. நிஜமாவா மேஸ்னா? ரொம்ப அழகா எழுதிருக்கடா. யாருன்னு மட்டும் சொல்லு.
யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா மிஸ்? நான் சொல்ல மாட்டேன்டா, சத்தியமா சொல்ல மாட்டேன்டா. பேர் சுஜாதா மிஸ் +2 சொல்லிட்டாங்க. 14 வயசுல குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்புறமா அவன் சொல்றான், நானும் சுஜாதாவும் ஒரே கிளாஸ் தான் மிஸ், நான் தான் மிஸ் 9th இருக்கிறேன், அவன் போயிட்டா மிஸ் +2க்குங்கிறான். உனக்கு இப்ப புரியுதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. அந்த சுரேஷுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், பர்வீன் சுல்தானாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் குழந்தைகளே, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு எல்லாம் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 4 மொத்தம் 10 டெவில்ஸ் நாங்க. பின்னால கிளாஸ்ல தான் உட்காருவோம், கிளாஸ்ல பின்னால உட்காருவேன் நான். எழுந்திரிச்சா சிரிக்கோங்க, எல்லாம் உட்காந்தா சிரிக்கோங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க, அவங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். என் புர்கால இருந்து, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய பேக்ல இருந்து, என்னுடைய பேனா பென்சில் இருந்து எல்லாம் அதுங்க தான் காவிட்டு வரும். எனக்கு செருப்பு கூட எடுத்து இப்படி வச்சுக்கோ ஜெயலட்சுமி, என்னுடைய செருப்பை கூட இப்படி மார்பிள் அணைச்சிட்டு தான் வரும். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன்னா எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேன்ஸ் தான். ரகசியம் என்ன தெரியுமா? +2ல நான் மட்டும் தான் பாஸ் ஆனேன், மத்ததெல்லாம் ஃபெயில். ரகசியம் என்ன தெரியுமா? யாருக்குமே ஃபேனா இருக்காத, ஃபேனா இருந்தா ஃபெயில் ஆயிருவ, அவ்வளவுதான். முடிஞ்சா எல்லாரையும் ஃபேனா மாத்து, வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. யாருக்கும் அப்படி பார்க்காத, அப்படி சொல்லாத. தானே எழுந்து நின்று மற்றவர்கள் தன்னிடத்தில் ரசிக்கும்படி, மற்றவர்கள் தன்னிடத்தில் வந்து கையெழுத்து வாங்கும்படி நீ விஸ்வரூபம் எடுத்து நில், தவிர மற்றவர்களை பார்த்து வியக்காதே என்பதனை நான் கற்றுக்கொண்ட அந்த வினாடி அவனை பார்த்து சொன்னேன், எவ்வளவு அழகாடா எழுதுற, நீ எழுதலாம்ல. எப்படி மிஸ் எழுதுறது? எனக்கு இவ்வளவுதான் மிஸ் எழுத தெரியும். என்ன நான் பார்த்தேங்க, என்னமா எழுதிருக்காங்க புள்ள, ஆனா எங்கேயோ சிக்கிட்டு இருக்கான். சிக்கிறதுனால அவனுடைய ஆற்றல் அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பாரதியாரனுடைய அனைத்து பாரதி கவிதைகளுடைய வீரியத்திற்கு காரணம் அவன் சிறிய வயதில் கொண்ட பிள்ளமை காதல் தான். தப்பு இல்லைங்க, ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதுதான் தவறே தவிர அந்த உணர்வு தவறு இல்லை. அந்த உணர்வை வைத்துக் கொண்டு முன்னேற தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், மற்றவர்கள் தோற்கிறார்கள். வாழ்க்கையில் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் யார்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் உணர்வுகளை நீ ஜெயித்தாக வேண்டும். மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு மட்டும் ஒரு சூழல்ல உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னால் 5 நிமிஷம் தனியா கண்ணை மூடிட்டு உட்கார்ற மாதிரி வேறு எந்த தண்டனையும் உனக்கு கிடையாது. உட்கார முடியாதுப்பா, இந்த கொள்ளிக்கட்டை இல்லாம உட்கார்ந்துரு பாப்போம். 5 நிமிஷம், ஒரு 2 மணி நேரம் இது இல்லாம மேனியா இது எங்கயா மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி தேடுற? நீ பெத்த தாய் பிள்ளைய காணாம போட்ட மாதிரி தேடுற. ஒரு மெசேஜா வந்திருக்காது, உன்னை ஒருத்தன் சீந்தி இருக்க மாட்டான். ஆனா அந்த அந்த ரேப்பரையாவது பாத்துக்கணும். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான், வரல, என்ன பண்ண போற? நீ அனுப்புறது எதையாவது ஒண்ணு பாக்குறது. ஏன் தெரியுமா? தனிமையில் அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தலைமுறை விட்டு இருக்கிறது. உன்னில் நீ ஆழமாக இரு. நான் ஏன் இவ்வளவு வீரியமாக பேசுகிறேன் என்றால், என்னுடைய தனிமைதான், என் தனிமையில் நான் வாசிக்கின்ற என் நூல்களும் நான் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த வித்தைகளும் தான் காரணமே தவிர என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமில்லை. குழந்தைகளை வாழ்க்கையில் ஜெயித்து வர வேண்டும் என்றால் சில பல தியாகங்களையும் சில பல நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதலையும் நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பையன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், தம்பி இவ்வளவு நல்லா நீ எழுதுற, நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன், நீ எழுத முடியுமா? நான் தத்தகாரம்னா என்ன மிஸ்னா? நான் ஏன் தெரியுமா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு இதை சொல்றேன்? நம் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அவர்களுக்கான விஷயங்களை நீங்கள் வழிவகை செய்து தர முடியும். வெறும் யூனிட்டை முடிக்கிறதல்ல, வெறும் ரிசல்ட்டை காட்டுறதல்ல, அதை கடந்த நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னேன்பா, ரொம்ப ஜாலியா இருக்கும் இதை நான் சொன்னனாலே. அவன் அவ்வளோ ஜாலியா இருந்தான். அந்த 14 வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான் தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள். என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை. பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா? பாரதிதாசன் கவிதையை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா? அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட, பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், 8ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன். முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல, தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல. தன்னுடைய ஆசை எதிலே இருக்கு. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள். அது பெண்ணாகவோ ஆணாகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள். அங்கதான் சிக்கிறோம். இந்த துறை எப்படி துறை, அந்த துறை எந்த துறையில் உனக்கு ரொம்ப ஆசை இருக்குதோ அந்த துறையை பிடி. முதல் 5 இயர்ஸ், 5 வருடங்கள் 10 வருடங்கள் நீ உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கு பின்னால் அது உனக்கு கனி கொடுக்க தொடங்கும். எது உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ அதை பிடிச்சுக்கணும். நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன், தத்தகாரம் போடுறேன்டா, எழுதுறியான? தத்தகாரம் என்ன மிஸ்னா? தான தனந்தன தான தனந்தன தானா, தன தான தனந்தன தான தனந்தன தானா, இப்படி எழுதணும்டா. உனக்கு மரபு கவிதை வருது, உன்னால எழுத முடியும். அவங்ககிட்ட நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாஃப் ரூம்ல ஒரு மிஸ் வந்து சொல்றாங்க, மிஸ் அவன் கெட்ட பையன், அவனோட என்ன பேச்சு? மனசுல சொன்ன, போமா வேலையை பார்த்துக்கிட்டு.
இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேசிட்டு வந்துறேன்னு வெளியில சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். போயிட்டான். அந்த பையனை சொன்னேன், எழுதுறியாடா? எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ். அவன் டேஸ்ட்டுக்கு சொல்லணுமே, நம்ம டேஸ்ட்டுக்கு சொன்னா அவன் வரலையே இன்னும். அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு. அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனச தொட்டு. சூப்பர் மிஸ்னா. இப்ப எழுதுவியா? எழுதுற மிஸ்னா. அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க. என்ன சொல்லு, அது சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. என்ன எழுதுறான் பாருங்க. அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல, தொடங்கின ஒரு 2-3 வருஷம். கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு எங்கி, என்னை வாட்டுவதேனோ பாங்கி. எப்போ நல்லா இருக்குடான்னு. அடுத்த ஸ்டான்ஸா, பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பிழைக்க நீயும் போகிறிய நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு. ஏய் சூப்பர்டான. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து, இந்த அனசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுர இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, தான் ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டான். மிஸ் நல்லா இருக்கா மிஸ்? நான் சொன்னேன் மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா, நல்லா இல்லடான்னு. இன்னும் முடியல கவிதை, முடிச்சுட்டு வா தரேன். பாரதிதாசன் மிஸ் தரேன், வாங்கிட்டேன் தரேன். அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க. என்ன பாருங்க சொல்லு. நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, அவன் உலகமே தண்ணிங்க. கவிஞர்கள் ஆசிரியர்களே, நாம் எல்லோரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி. அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் உயர்ந்தவர்கள். வாழ்க்கை அவர்களை காட்டும், அவர்கள் யார் என்பதனை காட்டும். குழந்தைகளை, நான் சொல்லுவதை கவனப்படுத்திக் கொள். உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை விட்டு விடாதே, அதை கையகப்படுத்திக் கொள், அதை பிடித்துக்கொள். நீ அந்த உலகத்தில் அந்த விஷயத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய். ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அதற்கு கொடு. அவன் கடைசியா முடிச்சிட்டு வந்தான். நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால, நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம், நம்ம கூடுவது எந்த காலம். அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன். புளிய மரத்தின் கதை என்கின்ற சுந்தரராம் சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன். நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக்கொள், அப்பொழுதுதான் நீ ஜெயிக்க முடியும். குழந்தைகளே, வாழ்க்கையை சந்தியுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது இருந்தாலும் கவலை இல்லை. யார் ஒருவர் துணிச்சலாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள், அவர்கள் தான் வெற்றி கொள்கிறார்கள், அவர்கள் தான் இந்த வையத்திற்கு தலைமை ஏற்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.